அப்படின்னு வந்த இடம் தான் எங்கள் ஊர் தைப்பூசம். தைப்பூசம்னாவே என்னங்க ரொம்ப சந்தோஷந்தாங்க. தைப்பூசம்னாவே ரொம்ப 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 பிடிக்கும். தைப்பூசம்னாவே யாருக்கு தாங்க பிடிக்காது தைப்பூசம்னா? தைப்பூசம் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாள் 5 நாள் கடை இருக்கும். அந்த இதெல்லாம் மற்றபடி ராட்டினம்லாம் கொஞ்சம் நாள் வச்சுருப்பாங்க. ஒரு 7 நாள் வரைக்கும் வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து முடிகிற வரைக்கும் தினமும் போயிட்டு தினமும் வந்துட்டு, ஆனால் எதுவும் வாங்க மாட்டோம். போகிறது ஒரு பானிபூரி சாப்பிட்றது, ஒரு காளான் சாப்பிட்றது, ஏதோ அந்த 10 ரூபா கடைக்குள்ளே போகிறது, 20 ரூபா கடைக்குள்ளே போகிறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். இருந்தாலும் போகணுங்கிற ஒரு ஆசை தாங்க. எங்கள் அம்மாவை வீட்டில் இருக்கவே விடலை. வாமா போகலாம் வாமா போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். இருந்தாலுமே எங்கள் அம்மாவை விடலை. வாமா போகலாம் வாமா போகலான்னு கூப்பிட்டு போயிட்டேன். எப்போதுமே எனக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். வாமா போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே விளையாடுவேன். அம்மா இந்த வாட்டி நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டேன். 6 பால் வந்து 50 ரூபாக்கா அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கா நான் வந்து ஃபோனை தூக்கிட்டு போனேன். ஒரே சிரிப்பு. நான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்துச்சு. சரி கொடு பாப்பா, சிரித்தது போதும்னு சொல்லிட்டு வாங்கி எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா எப்போதுமே நான் விளையாடுறேன், இந்த வாட்டி நீ விளையாடுமா அப்படின்னு சொன்னேன். எப்படி என்னான்னு தெரியாமே போட சொல்கிற அப்படின்னுச்சு. அம்மா ஏதோ ஒரு பெரிய நம்பராக பார்த்து பாலை போடு அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி எங்கள் அம்மாவும் பெருசு பெருசாக போட்டாங்க. எனக்கு நல்லா உழுவுதுடி, பெரிய நம்பராக உழுவுது, இன்னும் பால் கொடு பாப்பா நான் போடுறேங்கிறாங்க. அம்மா 6 பால் தான் 50 ரூபா, இன்னும் வேணால் நீ திருப்பி விளையாடணும் காசு கொடுத்து அப்படின்னு சொன்னேன். ஏதோங்க இந்த 50 ரூபாய்க்கு ஒரு பிரயோஜனமாக ஒரு டப்பாவாச்சும் கிடச்சிச்சு. அந்த பச்சை கலரில் பெருசாக இருக்குது பாருங்கள். எங்களுக்கு வந்து 22 தான் வந்துச்சு நம்பர். 22க்கு ஒரே ஒரு டப்பா தான் இருந்துச்சு. அந்த டப்பா மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். திருப்பி விளையாடுறேன்னாங்க. இல்லைம்மா போதும், இந்த ஒரு வாட்டி விளையாண்டதே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். உள்ளே போதாங்க தெரியுது நிறையா ராட்டினம் இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கும் ஃபஸ்ட் டைம் இல்லை, ரொம்ப வாட்டி வந்திருக்கேன் சின்ன பிள்ளையெல்லாம். பெரிய பிள்ளையாகி வந்து நான் வர்றது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு வழியே மறந்து போச்சுங்க, உள்ளே வர்றதுக்கு வழியே. எங்கள் அம்மாட்ட கேட்டு வந்தேன். எங்கள் அம்மாவும் போக மாட்டாங்க இங்கெல்லாம் தைப்பூசத்துக்கெலாம். பிள்ளைங்க இருந்தால் தானே போவாங்க. எங்கள் அம்மா மட்டும் தனியாக போய் என்ன பண்ண போகிறாங்க சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் போக மாட்டாங்க. இந்த கடைங்களெல்லாம் அந்தளவுக்கு கூட்டமே இல்லைங்க. இந்த ராட்டினத்தில் இந்த இதில் தான் கூட்டமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கேட்டாங்க ராட்டினத்தில் போகலாமான்னு சொல்லிட்டு. ஐயோ வேணாம்மா, அதெல்லாம் நம்ம என்ன சின்ன பிள்ளையா, அதெல்லாம் வேண்டாம்மா. அந்த ராட்டினத்தை பார்த்தாவே ஆனால் நம்மளும் சின்ன பிள்ளைய ஆயிடுறோங்க. நமக்கு தகுந்த மாதிரி எதாவது ராட்டினம் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரெயின் மாதிரி இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். சின்ன பிள்ளை ஆயிடுவோம் நம்மளே. அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் கண்ணில் ஒரு சிக்கின விஷயம் வந்து என்னன்னா, இந்த ஐஸ்கிரீம் தாங்க. 10 ரூபாய்க்கு 2 ஐஸ்கிரீமாங்க. 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொன்னாங்க. விடுவோமா நாங்கள்? எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு இந்த ஜாடி கடையில் ஜாடி எவ்வளோன்னு கேட்டேன். கொஞ்சம் ரேட்டு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. 2வது எங்கள் அம்மாவை திரும்பி பார்த்தா எங்கள் அம்மாவை ஆளை காணோம். எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா இந்த கரும்பு இதில் வந்து இருக்காங்க. ஏம்மா இங்கே வந்து இருக்கேன்னா, இங்கே எவ்வளோ கரும்பு வேணால் எடுத்துக்கலாமாண்டி, நம்ம இஷ்டப்பட்டு காசு கொடுக்குறதானா அப்படின்னு கடைக்காரங்க சொன்னோன்னே எங்கள் அம்மா இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க கரும்பெல்லாம். கடைசியில் இந்த கரும்பு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 50 ரூபா 100 ரூபா ஆட்டோ காசு கொடுத்து நாங்கள் போனோம்.